2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஏதோ ராமலிங்கம் சுந்தரலிங்கம் டிராமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஜ்ல கமல் சாரும் கூல் சுரேஷும் எதுக்கு சண்டை போடுறதுன்னு தெரியாம சர்க்கரைக்கு உப்மாக்கு அதெல்லாம் தேவைதானா மேம்? கரும கன்றாவியா ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்ன்றது. இந்த டான்ஸ் டாஸ்க்ல எடுத்து பேசும்போது ரவீனாட்ட நிறையவே விஷயங்கள் சொன்னாரு. ரவீனா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டார் சொன்னதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி தோணுச்சு. தப்பே கிடையாது. அந்த கேம் அப்படிதான் விளையாடணும். அதுதான் அந்த கேமோடைய சுவாரஸ்யம். ஒரு மண்ணாங்கட்டி பாயிண்ட் அது. மட்டத்திலும் மட்டம் கேவலமான மண்ணாங்கட்டி பாயிண்ட் அது. அடுத்து நீங்க அவரை தியேட்டர் முன்னாடி புதுசா ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு பாக்கலாம். அவ்வளவுதான். ஒருத்தருக்கு ஜின்சக் அடிச்சே ஒரு பொழப்பு பாக்குறது அப்படின்றது நமக்கே தெரியுது. அவர் வந்து ஜெனுவன் சிம்பு ஃபேன்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி அந்த டாஸ்க்கு வந்து he would have been very very happy. மாயாவை போல ஒரு டாக்ஸிக் கேரக்டர் நீங்க வந்து விளக்க வச்சு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். பூர்ணிமாவை அழ வைக்கிறதே மாயாதான். You look at the kind of missions that Maya is sending Purnima on. எல்லாம் டெட் எண்ட் மிஷன்ஸா அனுப்புவாங்க. போய் செவத்தோட மோத அனுப்புவாங்க. மோதிட்டு அழுதுட்டு தானே வரும். செவத்தோட மோதினா அழுதுட்டு தானே வரும். பூர்ணிமா கொஞ்சம் எந்திரிச்சு மாயாட்ட சண்டை போடலாம். ஓப்பன் ஃபைட் போடலாம். மாயாவுடைய அந்த நேச்சர் கேம் ஃபேஸ் எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு ஒரு எபிசோட்ல எவிக்ஷன் இருக்கலாம் நினைக்கிறோம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யாரடி நீ கார்த்திக் குமார் தான் விஷ்ணு. தயவுசெய்து விஷ்ணு இறக்குங்கப்பா. போதும்பா அவன் டிராமா. நான் இன்னைக்கு தேர்ட் அம்பையர் ஆகி விஷ்ணு அதோட எவிக்ஷன்ல இருக்கிறேன். ரெகுலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜெயஜனோ. பிக் பாஸ் ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 75 நாள் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தருணத்துல பிக் பாஸ்ல வந்து அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு பல விஷயங்கள் ஷேர் பண்றதுக்காக நம்ம கூட சுவிட்சா இருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் ஜெனோ. நேத்து கமல் சார் எபிசோட் நீங்க பாத்திருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி கரெக்டாவே நான் உரிமை எடுத்து சேர்த்துட்டு வரணும்னு சொன்னீங்க. அதே வார்த்தையை கமல் சார் யூஸ் பண்ணி பேசினாரு. நேத்து எபிசோட் எப்படி மேம் போச்சு? அந்த மாதிரியே 45 மினிட்ஸ் சுரேஷ் கண்டென்ட்லயே ஓடிடுச்சு. இது வரைக்கும் ஐ திங்க் பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே எவிக்ட் ஆனவங்களுக்கு ஸ்டேஜ்ல இத்தனை தூரம் பேச சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. ஏதோ ராமலிங்கம் சுந்தரலிங்கம் டிராமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஜ்ல கமல் சாரும் கூல் சுரேஷும் எல்லார பத்தியும் பேச விட்டாரு. என்னடா பேசுங்கன்னு பேச விட்டாரு. அவர் பேசினதே உளறல் மாதிரிதான் இருந்துச்சு. அத கூட வந்து நீங்க வீட்டுக்குள்ள பேசிருந்தீங்கன்னா உங்க கையதான் தூக்கி வைப்பேன். இந்த ஒன் ட்ரிக் போனின்றது எல்லா தியேட்டர் முன்னாடி போய் ஒரே ஸ்லோகன் கத்திட்டு இருக்கிற மாதிரியே அப்பதான் கமல் சாருங்க கையை தூக்குவாரு. அப்பதான் அவங்க யாரோ சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஸ்டேட்மெண்ட்டை 10 வாட்டி சொன்னா அது வைரல் ஆயிரும் அப்படின்ட்டு. சோ ஏதோ அவர் வந்து அந்த ஷோ விட்டு போறதுக்கு முன்னாடி புதுசா ஏதோ ஒண்ணுத்த வைரல் பண்ணிட்டு போனோம்னு ட்ரை பண்ணிருக்காரு. சோ நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இன்னைக்கு முக்காவாசி ஷோவும் சுரேஷ் கான்டென்ட்லயே போயிருச்சு. இப்ப நீ வந்து ஃப்ரைடே காட்சிகள் நைட்டு போட்டிருந்தாங்க. எதுக்கு சண்டை போடுறதுன்னு தெரியாம சர்க்கரைக்கு உப்மாக்கு முட்டைக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தேவைதானா மேம்? அது எவ்வளவு தேஞ்சு போய் கரும கன்றாவியா ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்ன்றது. அதுக்குள்ள கருப்பாம்பூச்சி இருந்துச்சு. மாயா வந்து நீ கருப்பாம்பூச்சி சாப்பிடுவியா? ஓ லைக் இட்ஸ் ஜஸ்ட் லைக் சோ நாராசமா இருக்கு இப்பெல்லாம் கான்வர்சேஷன்ஸ் கேட்கறதுக்கு. நானே சொன்னேன் ஹாரர் படம் ரேஞ்சுக்கு போகுது அப்படின்ட்டு. காதெல்லாம் கூசுதுங்க. ஒவ்வொருத்தர் சொல்லும்போது திகில் ஏற்படுது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போதும் இதெல்லாம் லைட்டா பறக்க விடுறாங்க. அது ஐ வில் ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் அபவுட் அந்த அவருக்கு ரியாஸ்ன்னு வருது எனக்கு. அசீம் வந்து துப்பி கொடுப்பேன்னு சொன்னதுக்கு எவ்வளோ பெரிய ரகல கிளம்பிச்சு. எல்லாம் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தினாங்களா? இல்ல இந்த வாட்டி ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பெருசுப்படுத்தாம சின்ன விஷயங்களை மட்டுமே பெருசுப்படுத்துறாங்களா? ஒண்ணுமே புரியாத மாதிரிதான் இருக்கு. இந்த சக்கர ஃபைட்லாம் நான் ஒரு விஷயமாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன் ப்ரோ. இந்த விசித்ராஸ் அட்டெம்ப்ட்ஸ் டு கிரியேட் கான்டென்ட் ஆர் பிகமிங் வெரி கிரிஞ்ச். இப்போ கரெக்டா சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் சர்க்கரையில ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் உப்மாக்கு போச்சு. அப்புறம் அர்ச்சனாக்கும் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த தயிர்ல பிரச்சனை வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சாப்பாட்டுக்கு சண்டை வர்றது ஒருவேளை அந்த கிட்டத்தட்ட அந்த எண்டை நோக்கி போறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குதோ? அதனால கடைசியில இதான் சாப்பாடு தான் முக்கியங்கிற ஒரு சூழலுக்கு வர்றாங்களோ? சரி, வந்து சில விஷயம் எல்லாம் நம்ம ஏன் கேள்வி கேட்காம விடுறோம்? பிக் பாஸ் வீட்டுல எந்த ஒரு காரணத்துக்காண்டி சுகர் கட் சொன்னாங்க?
பல பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இப்ப வந்து அது எதுக்காண்டி இருக்கிற பனிஷ்மெண்ட்ன்றத தாண்டி வெறும்னா அந்த பனிஷ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இருக்கு. அது யாருமே எதிர்க்கல. பாடிக்கு ரொம்ப நெசசரிங்க சுகர்ஸ். நம்ம பிரெட்ல சாப்பிடுறது இல்ல பீனட் பட்டர்ல எண்ணி எண்ணி எதுக்குள்ள ஆடட் சுகர்ஸ் இருக்கோ அது கூட அவாய்ட் பண்ணும். பீனட் பட்டர்லாம் அவாய்ட் பண்ணா அப்புறம் சரி பியூர் சுகர் வெறும் அந்த கிரானுலேட்டட் சக்கரை அதை அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால அது பரவாயில்ல. சோ இந்த சுகர் டெஃபிஷியன்சினாலேயே எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க இயல்புக்கு வெளியா தேர் ஆக்டிங் அவுட். இது ஒரு அன்னெசரி சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் நினைப்பேன். இப்போ கமல் சார் எபிசோட் வந்ததுக்கு அப்புறமா கமல் சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்தோடனே இந்த டான்ஸ் டாஸ்க பத்தி தான் பேசினாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாராட்டினாரு. எல்லாருமே சூப்பரா பண்ணுங்க, எல்லாருமே நல்லா இருந்துச்சு, எல்லாருமே சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது ஒரே குட்டையில போட்டு மழுப்பி ஒரு குருமாவை தள்ளி அவர் ஒரு உப்புமா செஞ்சு சைட்ல ஒதுக்கிட்டாரு அதை. இப்ப இந்த கமல் சார் வந்து இந்த டான்ஸ் டாஸ்க்ல எடுத்து பேசும்போது ரவீனாட்ட நிறையவே விஷயங்கள் சொன்னாரு. அதாவது அவங்க வந்து நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ரவீனா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதாவது சார் சொன்னதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி தோணுச்சு. உண்மையிலே அது அந்த விஷயத்த நம்ம அப்படிதான் பாக்கணுமா? அவங்களுக்கு வந்து சாருடைய திட்டா அதை நம்ம ஏத்துக்கணுமா? அவங்க பண்ணது தப்பே இல்ல சார், தப்பே கிடையாது. அந்த கேம் அப்படிதான் விளையாடணும். அதுதான் அந்த கேமோடைய சுவாரஸ்யம். இப்போ அது வந்து அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறதுக்காண்டி ஒரு ஃபுட்பாலோ கிரிக்கெட்டோ பாஸ்கெட் பாலோ அவ்வளவு ரிஜிட் ரூல்ஸ் இருக்கிற ஸ்பெக்டேட்டர் ஸ்போர்ட் கிடையாது. அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஃப்ரேம் ஆஃப் பேசிக் ரூல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸா எப்படி விளையாடுறோன்றதுதான் இருக்கு. எந்த ஒரு விதியும் அவங்க மீறல. அந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸா விளையாடி இருக்காங்க. இப்ப யாருமே எடுத்து சொல்லல நீங்க உள்ளுக்குள்ள பர்சனல் பயஸ் காட்டக்கூடாது வைல் டூயிங் அ டாஸ்க் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி யாரும் அதை மதிச்சது கூட கிடையாது. ஒரு டாஸ்க்ல வந்து ஆரி சிவானிட்ட இருந்து ஏதோ எடுக்க பார்த்த போது பாலாஜி வந்து வெளியே பேரிகேடே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணாரு. அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட் ஜெஸ்டரா தான் பார்த்திருக்கோம் நம்ம. சோ இதையும் நம்ம ஸ்வீட் ஜெஸ்டரா பார்க்க கத்துக்கணும். இதுதான் அந்த கேம்குள்ள இருக்கிற ஹியூமனிட்டி. இந்த கேம்ல 2 விஷயம் தான் சார் முக்கியம். பிரெயின், ஹார்ட் அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கட் ஃபீலிங் இது 3க்குமே அங்க இடமே கிடையாது. ஒண்ணு ஹியூமனிட்டி, 2வது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த 2உடைய உள்ள ஸ்ட்ராட்டஜியே. அதை தவிர வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் அங்க ஒர்க் ஆகாது. நான் திருப்பி சொல்றேன், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் 2வது சொன்னேன் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்னொன்னு சொன்னேன் ஹியூமனிட்டி. இது 2யும் வச்சுதான் நீ அங்க it's much better for you to use that combination than your own brain. Come on, மாயாக்கு அந்த வயசுல என்ன மாதிரி ஒரு டெவலப்ட் பிரெயினா இருக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க எந்த சூழ்நிலையில என்ன கஷ்டப்பட்டிருக்காங்க? அவங்க பட்டத்துல இருந்து அனுபவத்துல இருந்து ஒரு அறிவு இருக்கா அவங்களுக்கு? இல்ல என்ன புக்கிஷ் நாலேஜா? அதுக்கு அவங்க என்ன புக் படிச்சிருக்காங்கன்னு பாக்கணும். இந்த சிக்கன் சூப் ஃபார் த சோல் அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு டைப்பா தான் வளருவீங்க. எல்லா விதமான புக்ஸும் படிச்சு. கண்டிப்பா. இப்போ கமல் சார் வந்து ரவீனாவை என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க வந்து ஃபேவரட்டிசம் பண்றீங்க, உங்களால அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருடைய கேமும் ஸ்பாயிலர் ஆகுது. நீங்க ஒரு ஸ்பாயிலர் சொன்னாரு. ஏன்னா நீங்க கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுத்த உடனே நிக்சன் வந்து போய் இன்னொருத்தர் காசு கொடுக்கிறாரு. ஒரு மண்ணாங்கட்டி பாயிண்ட் அது. மட்டத்திலும் மட்டம் கேவலமான மண்ணாங்கட்டி பாயிண்ட் அது. அந்த வீட்ல if Ravina had not shown favoritism to Mani, we will say she's a. அப்ப என்ன முக்கியம்? அங்க வந்து தந்திரபூர்வமா அந்த பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஏங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி டிட் அ சூப்பர் ஜாப். அவங்க வந்து ஒரு மொக்கைய டான்ஸ் ஆடின ஒருத்தனுக்கு எடுத்து அத்தனை காசும் கொடுக்கலையே. இன்ஃபேக்ட் மணி சரியா ஆடலன்னா மணி நீ சரியா ஆடலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த டான்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரேடார் கரெக்டா தான் இருக்கு. சூப்பராவும் ஆடினாரு. ரவீனாவோட ஒரு நண்பரும் கூட, நண்பர்னே சொல்லலாம், அவங்களுக்குள்ள ஒரு இடைப்பிரியாத லாயல்ட்டி இருக்குதானே. அது என்ன நம்ம டிஃபைன் பண்ண வேணாம், லேபிள் போட வேணாம். பிளஸ் அந்த டாஸ்க்ல த்ரூ அவுட் ஹி கெப்ட் ட்ரைங் டு பி சூர்யா. எல்லார்ட்டையும் போய் என்கேஜ் பண்ணி கண்டென்ட் எடுக்க பார்த்தாரு. ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்தா என்கேஜ்மெண்ட் இல்லாம கண்டென்ட் எங்க இருந்து வரும்? எல்லாரும் மாயாக்கு என்கேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. போய் 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 மாயாக்கு என்கேஜ்மெண்ட் கொடுத்தாங்க. மாயா போய் அப்படியே ஒளிஞ்சு இது மாவு பூசின்னு பாட்டி பாட்டி அவ்வளவுதான் பண்ணிச்சு. மாயாக்கு எவ்வளவு கோஆபரேஷன் கிடைச்சது அவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு கோஆபரேஷன் கிடைக்காதவங்க யாரெல்லாம் சொல்லுங்க தினேஷ்? இப்ப இதுக்கு எது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க, அதன் காரணமாகவே அவருக்கு தன்னோட வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சு. அப்போ மணிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போனதுக்கு ரவீனா ஒரு காரணம் ஆயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லாம. ஏங்க ரவீனாக்கு வேற யாருமே எல்லாரும் சுத்த தண்டனத்தோட வாய்ப்பு இருக்குதானே? எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் காசு டிப்ளமசி பார்த்து எடுத்து கொடுக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
டிப்ளமசி பேசிஸ்ல தானே எல்லாரும் சரி ஓகே உனக்கும் எடுத்துக்கோ நீ சூப்பரா பண்ண விசித்ராட்ட நீங்க பரதநாட்டியமே கத்து பரதநாட்டியத்திலேயே வளர்ந்த மாதிரி ஆடுனீங்கன்னு எல்லாம் சொல்றது அந்த ஃபேக்கிசம் பண்ணல இல்ல ரவீனா, சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்றேன் நான் ரவீனா. அதே இந்த அர்ச்சனா அத்தனை பாயிண்ட்டும் எடுத்து பூர்ணிமாக்கு கொடுத்த மாதிரியே ரவீனா அத்தனை காசும் எடுத்து மணிக்கு கொடுத்தாங்க. ரெண்டும் ஃபார் டூ டிஃபரெண்ட் ரீசன்ஸ், பட் ரெண்டுமே சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. ஒரு நேரத்து பேசும்போது கமல் சார் வந்து குல் சுரேஷ் அவர்களோட அந்த மேலே ஏற்றதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட அப்பவே ஊர்ஜிதமாயிருச்சு குல் சுரேஷ் அவர்களோட எவிக்ஷன். நீங்களும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா அவர் தான் எவிக்ட் ஆவார் அப்படின்னு. இதுக்கப்புறம் ஏதாவது சுவாரஸ்யங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவர் வந்து எந்த பிரச்சனையும் கலந்துக்கல, ஓரமா தான் இருந்தாரு, பிரச்சனைனாலே தள்ளி போயிட்டாரு. இதுக்கப்புறமா ஏதாச்சும் வீட்டுல மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க? ஆமா இருக்குமே. அந்த வீட்டுல இருக்கிறதுலயே பெரிய ஹை மெயின்டெனன்ஸ் டைப்பர் பேபி கிளம்பிருச்சு. அப்ப பேபி பராமரிப்பை விட்டுட்டு எல்லாரும் கொஞ்சம் மெச்சூர் அடல்ட்டா அவங்க கேம் விளையாடலாம் இப்போ. ஓகேமா. இப்போ அவர் வெளியில போனதுக்கு அப்புறமா கமல் சார் கேட்டாங்க, நீங்க உள்ள இருக்கிற வரைக்கும் யாரை பத்தியுமே எதுவும் சொல்லல அப்படின்னு. அப்போ இப்ப மட்டும் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அவங்ககிட்டயே சொல்றேன்னு சொல்லிட்டு பேசினாரு. பேசும்போது அவர் கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசிட்டு போன மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துச்சு. சில பேரை தாக்கிட்டு போன மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சு? அதாவது பர்சனலா சொல்லிட்டு போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சா? யாருக்குமே அவர் ஸ்டேஜ்ல இருந்து கூட அவர் மனசுல தோணுன உண்மையை சொல்லாம தான் போனாரு. அவர் அதுல இருந்து என்ன கறக்கலாம்னு ட்ரை பண்ணாரு. ஸ்டேஜ்ல இருக்கிற கடைசி 10 நிமிஷத்துல எவ்வளவு கறக்க முடியுமோ அவர் கறந்துட்டு போனாரு. முதல்ல அவருக்கு பிடிக்காத விசித்ராவை பத்தி எக்ஸ்ட்ரா நீளத்துக்கு வால் தலை எல்லாம் சேர்த்து கரிச்சு கொட்டிட்டு போனாரு. அப்புறம் கிளம்பரிச்சே வந்து கமல்ஹாசனுக்கு ஏதோ சிங்சா கடிச்சாரு. அண்ட் கடைசியா ஒரு ஏதோ ஒரு பிஎஸ் போஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபுட் நோட் மாதிரி யாரும் மறக்காதீங்க நான் ஆக்சுவலி சிம்பு ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. சோ அடுத்து நீங்க அவரை தியேட்டர் முன்னாடி புதுசா ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு பார்க்கலாம். அவ்வளவுதான். இவர் வந்து இண்டஸ்ட்ரியில வி கால் தீஸ் பீப்புள் எஸ் மென், தூஜா எஸ் மென். அந்த ஒருத்தருக்கு ஜின்சக் அடிச்சே ஒரு பொழப்பு பாக்குறது அப்படின்றது நமக்கே தெரியுது. அவர் வந்து ஜெனுவன் சிம்பு ஃபேன்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி அந்த டாஸ்க்கு வந்து ஹி வுட் ஹவ் பீன் வெரி வெரி ஹாப்பி. அதுக்கு அவர் கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் எவ்வளவு கேவலமா இருந்துச்சு. ஓ தலை பேரை இறக்கக்கூடாது, என் தலை பேரை இறக்கக்கூடாதுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு ஏன்டா உன் தலைய உனக்கு தானேடா நல்லா தெரியும், நீ தானே நல்லா அதை எடுத்து பண்ணுவ அப்படின்றது. அதுதானே விஷயமே. இத்தனைக்கும் சரவண விக்ரம் யோசிச்சு பாருங்க. அவர் இந்த மாதிரி தான் வந்து விஜயோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபேன்ல எல்லாம் ஒன்னும் டிக்ளேர் பண்ணல, ஒன் ஆஃப் தி மெனி ஃபேன்ஸ் தான் டிக்ளேர் பண்ணிருக்காரு. அவருக்குமே எல்லாருமே சொல்றாங்க அந்த போக்கிரி கேரக்டர் கொடுத்திருந்தா சூப்பரா பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு. மரியாதை இல்ல, நீங்க சிம்புன்னு சொல்லிட்டு சுத்துறீங்க. ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம். நீங்க யார நீங்க உங்க ஐடல்னு ஐகான்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறதே கிடையாது. அங்கேருந்து கொஞ்சம் கறக்குறாரு. அடுத்தது இப்போ மேபி கமல்ட்ட இருந்து கறக்க ட்ரை பண்ணுவாரு. இப்படி இத்தனை வருஷம் இந்த சிம்பு பேரை வச்சு கறக்குற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு மனுஷன் கிளம்பிருக்காரு. ஓகே. இப்போ நேற்று மொத்தமா எல்லாரும் உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச நேற்று எபிசோடே ரொம்ப சாஃப்டா தான் போச்சு. கமல் சாரும் ஹார்ஷா யாருமே பேசல. ஆனா பூர்ணிமாட்ட பேசும்போது மட்டும் அந்த என்னன்னாலும் சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதை அவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை கேட்டாரு. என்னன்னாலும் சமாளிச்சிருவீங்களா, அந்த காதல பூ சுத்துறோம்னா நான் 3 கோடி பேருக்கு சுத்துறோம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ பூர்ணிமா ஒரு கேட்ட கேள்வி கரெக்டா? ஒண்ணும் இல்ல, அவர் பூர்ணிமாட்ட மாக்கிங்கா தாங்க பேசுவாரு. பூர்ணிமாட்ட அவர் சொல்ற விஷயம் இல்ல பூர்ணிமாட்டேந்து வர பதில் அவர் கேட்டுதான் அடுத்த விஷயம் சொல்றாரா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பூர்ணிமாட்ட இளக்காரமா தான் பேசுவாரு. ஓஹோ அப்படியா, ஓ நீங்க சொல்லுங்க, நீங்க பயங்கர சூப்பர் அப்படிதான் பேசுவாரு. த்ரூ அவுட் அந்த ஒரு ஃபில்டரோட தான் பேசுவாரு அவர் பூர்ணிமாட்ட. அண்ட் அது பூர்ணிமா இப்போ நல்ல வேளை she has stopped taking it too seriously. she'll take it too seriously. ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க இல்ல ரொம்ப சேட் ஆயிடுவாங்க. அது கொஞ்சம் இப்ப பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பேசிக்கலி ப்ரோ நம்ம ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றோம். இந்த என்டையர் வீக்கெண்ட் எபிசோட் மட்டும் கிடையாது, கடந்த இந்த ஃபுல் வாரம் அண்ட் இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க்ல இப்ப சிரிச்சு முடிச்சாச்சு. டான்ஸ் மேரத்தான் பார்த்து சிரிச்சு முடிச்சாச்சு. இப்ப கொஞ்சம் சீரியஸா அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். மாயாவை போல ஒரு டாக்ஸிக் கேரக்டர் நீங்க வந்து விளக்க வச்சு தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். இந்த அனிமல் ஹைரார்கிலேயே மேகட்னு சொல்லுவோம். இந்த எறும்பு கூட சீண்டாத பணத்தை போய் ஒரு புழு சாப்பிடும்ல, அந்த புழு வந்துட்டாலே எறும்பு கூட விலகிடும், எறும்புமே ஓடிடும் அந்த இடத்துல இருந்து. நான் அத மட்டமா சொல்லல. அது வந்து அனிமல் ஹைரார்கில ஸ்பெக்ட்ரம்ல லோவஸ்ட் எண்ட். அதுதான் பாக்டீரியா கூட முன்னாடியே வந்துரும், கடைசியா வருதுதான் மேகட் அப்படின்ற விஷயம். அந்த மேகட் அந்த புழு வந்துருச்சுன்னா எதுவுமே அது பக்கத்துல வந்து கொத்தாது. கொத்தி பார்க்கும், என்ன காரணம் பார்த்துச்சுன்னா போயிரும். மாயா கிட்ட யாரு அணுகினாங்களோ கெட்டாங்க ப்ரோ.
சத்தியமா சொல்றேன், நான் பூர்ணிமாக்கு வெளியே இருக்கிற சூப்பர் ரெப்புடேஷன் வச்சு சொல்றேன். நான் பூர்ணிமாவோட ஒர்க் பண்ணிருக்கிற எல்லாருமே சொல்றாங்க தரோ ப்ரொஃபஷனல், எந்த ஆட்டிடியூடும் கிடையாது, எத்தனை டேக் கேட்டாலும் கொடுப்பாங்க வீடியோஸ் ஷூட் பண்ணும்போது. அது காரணம் ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் ப்ராப்ளம்னால 2 AM 3 AM ஷூட் போனா கூட அவங்க கோஆபரேட்டிவா சியர்ஃபுல்லா ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கும் நடிக்கிறது. she likes being in front of the camera. what is wrong with that? so does Nayanthara, so does Trisha. அவங்களெல்லாம் நீங்க சூப்பர்ன்றீங்கல்ல, இந்த பொண்ணு கேமரா முன்னாடி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அது ஒரு தப்பா? அதனால அத வானதின்னு சொல்ல முடியாது. அவளுக்கு ஒரு பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு. மாயா விட பெரிய பாடி ஆஃப் ஒர்க் இருக்கு. மாயா விட பாப்புலர் வெளியே அராத்தி தான். மாயா பண்ணாத ஹை பட்ஜெட் வீடியோஸா? மாயாவோட ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் பாருங்க, ஒண்ணு கூட 1 லட்சத்துக்கு கம்மியா இருக்காது பட்ஜெட். her sister runs a very high end boutique shop in Rishikesh. இந்த குட்டி குட்டி மண் பொருள்லாம் 100 மடங்கு விலை ஃபாரினர்ஸ்க்கு விக்கிற கடை. அதெல்லாம் அங்க செட்டப் பண்றது நடத்துறதுன்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு செலவாகும் தெரியுமா அதெல்லாம் பண்றதுக்கு. எனக்கு என்ன தோணுது, மாயா பயங்கர ஹைஃபை பேக்ரவுண்ட் ப்ரோ, பூர்ணிமா லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். ஒரு ஹைஃபை பேக்ரவுண்ட் பொண்ணு ஒரு லோவர் மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் பொண்ண தன்னோட சர்க்கிள்ல இழுக்க ட்ரை பண்ணுச்சுன்னா அவளுக்கு தெரிஞ்ச அத்தனை லாலெஸ்னஸும் இதுக்கு சொல்லி கொடுக்கும். நீ போய் 10 ஆம்பளட்ட பேசு பரவாயில்ல. அப்படிதான் எங்க சர்க்கிள்ஸ்ல எல்லாம் அப்படிதான் ஜாலி. ஏன்னா மாயா எட்டின பழம் மாயாக்கு கிடைக்கல. மாயா தாட் பூர்ணிமா இஸ் லைக் ஹர் or in a செயற்கையாளர். பட் பூர்ணிமா இஸ் நாட் லைக் தட். அவங்க ஏதோ சிஸ்டர் உருண்டு பிறண்டு 11 பீப்புளோட தங்கி அந்த ஒரு பாடி ஷேம்ன்றதே போயிருக்கும் அதுக்கு. I'm not trying to justify her lifestyle outside. பட் ஓரளவுக்கு பாடி கான்ஷியஸ்னஸ் இல்லாத பர்சன் அது. I have never seen her sexually use her body when she's wearing certain clothes or anything. அவங்க அதுதான் மக்களுக்கு அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம். பாய் மாதிரி இருக்கும். குமார், அது ஒரு குமார். பூர்ணிமா இஸ் ஏ குமார். I am saying மாயா ஒரு ஹைஃபை சர்க்கிள்ஸ்ல ஊறி போன எலிட்டிஸ்ட் பர்சன் who is misleading பூர்ணிமா. ஓகே மேம். இப்போ போன வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாயாக்கும் பூர்ணிமாவுக்கும் சில சண்டைகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அர்ச்சனா கூட அத நேற்று சொன்னாங்க, கமல் சேட்டா வாய்ஸ் அவுட் பண்றாங்க அப்படின்னு. சோ கொஞ்சம் பார்க்கும்போது மாயா விட்டு விலகி பூர்ணிமா அவங்க கேம விளையாட ஸ்டார்ட் பண்ண மாதிரி தோணுதே மேம், அப்படி இல்லையா? Repeat of the same question you asked me yesterday. Why are you asking me this again? ஓகே, இல்ல மேம், இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி பூர்ணிமா வந்து அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு. சோ இப்போ அதை தெரிஞ்சுட்டு கொஞ்சம் வெளியில வந்த மாதிரி தோணுதே மேம். அதனால மாயா விட்டாதானே அந்த வீடு வந்து ஒரு அடைக்கப்பட்ட வீடு. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. பூர்ணிமாக்கு அறிவுரை சொல்ல அவங்க அப்பா இல்ல, அவங்க அண்ணா இல்லங்க, அவங்க மதர் இல்ல, அவங்களுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. she's got a very good circle of loyal friends who are all feeling very bad for her also. அவங்க ஜட்ஜ் பண்ணவே இல்ல, ஏன் பூர்ணிமா இப்படி பண்ணுதுன்னு சொல்லவே இல்ல. பூர்ணிமா வெளியே வரட்டும், வில் டேக் கேர் ஆஃப் ஹர். அவளை வந்து என்னது அகேன்ஸ்டா இருந்த எல்லாரும் நாங்க கவனிச்சுக்கிறோன்ற மாதிரி ஒரு பூர்ணிமாவோட ஒரு லாயல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க இன்டர்நெட்ல பேசல, அவ்வளவுதான். அவங்களுக்கு ஒரு பிஆர் டீம் கிடையாது. அவங்க பிஆர் டீமோட உள்ள வரல. தன் திறமைய நம்பி உள்ள வந்தவங்க பூர்ணிமா. That she is a very entertaining person. She is always a positive person. பூர்ணிமாவை அழ வைக்கிறதே மாயாதான். You look at the kind of missions that Ma is sending Purnima on. எல்லாம் dead end missions அனுப்புவாங்க. போய் செவத்தோட மோத அனுப்புவாங்க. மோதிட்டு அழுதுட்டு தானே வரும். செவத்தோட மோதினா அழுதுட்டு தானே வரும். பந்து ஆடுறாங்க, அவங்கள வச்சு ஒரு செவத்துல மோதுறாங்க, திருப்பி பவுன்ஸ் ஆகும்போது புடிக்கிறாங்க. ரொம்ப மேனிபுலேட் பண்றாங்க ப்ரோ. நேத்துக்கு நான் சொல்றேன், ஐ ஹேட் அ கான்வர்சேஷன். ப்ளீஸ் இதை எடிட் பண்ணாம நீங்க போடலாம். யூஎஸ்ல லாஸ் ஏஞ்சலிஸ்ல there is a very very famous psychiatrist. அவங்க தமிழ் தான். அவங்க பேர் டாக்டர் ரமணின்னு சொல்றேன், செகண்ட் நேம் சொல்லல. அவங்க நார்சிசிசம்ல ஸ்பெஷலிஸ்ட். நார்சிசிசம், டாக்ஸிக் பீப்புள், how certain people can lead other people to suicide. அவங்க வந்து she presented an entire paper on Nishant Singh Rajput in அங்க ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி and she got a standing ovation. Like யாரையும் குற்றம் சொல்லாம என்ன what are the circumstances that led to. So he was surrounded by narcissists. நீங்க சும்மா கூகுள் போய் பாருங்க narcissistனா என்ன மாதிரி people. சரி, நம்மள தற்கொலை வரைக்கும் காமிச்சிருவாங்க. I don't want to pick this up, but till today why Pavani Reddy's husband had to commit suicide over a small fight, இந்த மாதிரி நிறைய instances இருக்கும்.
சின்ன ஒரு ஃபைட்ல வந்து போய் தூக்கு மாட்டின்றது வந்து அந்த தூக்கு மாட்டினவங்க கோழைன்னு காமிக்கல. அந்த கூட இருந்தவங்க அவன அந்த பாயிண்ட் வரைக்கும் டிரைவ் பண்ணிருக்காங்க. they've driven him to that point. ஓகே அந்த மாதிரி பண்ணக்கூடிய பர்சன் தான் மாயா. கோல்டா பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 4 வாரம் தான் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இதுக்கப்புறம் கேம் என்ன மாதிரி போகும்னு நினைக்கிறீங்க? இன்னும் ஃபோர்ஸா போகுமா? சண்டைகள் ஜாஸ்தி ஆகுமா? நீங்க என்ன முடிவா பாக்குறீங்க? பூர்ணிமா கொஞ்சம் எந்திரிச்சு மாயாட்ட சண்டை போடலாம். ஓப்பன் ஃபைட் போடலாம். ஐ வாண்ட் டு see that மாயாவுடைய அந்த ஃபைட் நேச்சர் கேம் ஃபேஸ் எனக்கு கொஞ்சம் பார்க்கணும். எப்படியாச்சும் அது நடந்தா நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு என்னமோ அர்ச்சனாவும் பூர்ணிமாவும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பெட்டரா இருக்கும்னு தோணுது. இந்த அர்ச்சனா சொல்ற விஷயம் எல்லாம் பூர்ணிமா போய் மாயாட்ட ரிப்போர்ட் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. அதுல இருந்து கொஞ்சம் பூர்ணிமா வெளியே வரலாம் தான். அவன் பூர்ணிமாவை ஏத்துக்க ஃப்ரெண்டா ஏத்துக்க அந்த வீட்டுல ஜென்வின் ஃப்ரெண்டா ஏத்துக்க அந்த வீட்டுல அர்ச்சனா ரெடியா இருக்காங்க, தினேஷ் ரெடியா இருக்காரு, விஷ்ணு மறந்துருங்க. மத்த எல்லாருக்குமே அஜெண்டா இருக்கு. பட் பூர்ணிமாவை ஒரு ஆர்டிஸ்டா மதிச்சு ஒரு ஹியூமன் பீங்கா அவங்கள ஈக்குவலா ஏத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல கோஆலிஷன் ஆகலாங்க. பூர்ணிமா, தினேஷ் அண்ட் அர்ச்சனா 3 பேருமே லைக் மைண்டட், வெரி ஸ்ட்ராங் ப்ரொஃபஷனல் பீப்புள், வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் தேர் ஒர்க். அவங்க 3 பேரும் வச்சுக்கோங்களேன். தட் இஸ் தி டாப் 3. இப்போ நேத்து வந்து ஒரு எலிமினேஷன் நடந்துருச்சு. எப்பவுமே சண்டே எபிசோட்ல தான் நடக்கும். ஸோ இன்னைக்கும் ஒரு எபிசோட்ல மேபி ஒரு எவிக்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸா தான் இருக்கிற மாதிரி தெரியுறாங்க. யாராவது ஒருத்தர் போனா கூட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உருவாகும் நான் நினைக்கிறேன். ஸோ என்னப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா அவரு தேர்ட் ஆம்லெட் மேட்டர் சொல்லும் போதே கண்ணு அப்படி சொன்னாரு. சோ அப்பனா போயிருந்தா அர்த்தம். So there is no third election. இன்னைக்கு வந்து கமல்ஹாசனுடைய பார்ட்டி நடக்க போகுது அந்த வீட்ல. The entire day's content has been given to Kamalhaasan, free reign. Okay. So சண்டே எபிசோட்ல ஒண்ணுமே நீங்க எதிர்பார்க்க வேணாம். ஜஸ்ட் ரிலாக்ஸ், சிட் பேக் அண்ட் வாட்ச் கமல் டான்சிங். டான்ஸ் மேரத்தான்ல கடைசி பார்ட்டிசிபென்ட் மிஸ்டர் கமல்ஹாசன் சண்டே பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஓகே சூப்பர். யாரடி நீ மோனி கார்த்திக் குமார் தான் விஷ்ணு. தயவுசெய்து விஷ்ணு இறக்குங்கப்பா, போதும்பா அவர் டிராமா. நான் இன்னைக்கு தேர்ட் அம்பையர் ஆகி விஷ்ணு தேர்ட் எவிக்ஷன்ல இருக்கிறேன். நீங்க இல்ல எனக்கு அப்படி யாருமே நழுவுற மீன் பார்த்தா நழுவுற மீன் பின்னாடி ஓடுவேன். நான் கழுவன மீன் அத்தனையும் நான் கரை ஏத்திட்டு நழுவுற மீன் பின்னாடி ஓடுவேன். ஓகே இல்ல எனக்கும் விஷ்ணு தான் தோணுது. ஏன்னா விஷ்ணு வந்து போன வாரம் வரைக்கும் அவரா இருந்தாரு. இந்த வாரம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி மாறினதுனால மேபி விஷ்ணு தன்னோட கேம் ஆட மாட்டாருன்னு நான் அவருக்கு எவிக்ட் பண்றதுக்கான சூழலை கொடுப்பேன். சோ நம்ம ரெட் நூல் பர்சனல் எவிக்ஷன், விஷ்ணு தேர்ட் எவிக்ஷன். ஓகே மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ சோ மச் மேம். குட் ஃபன். தேங்க்ஸ் ஜனோ. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்.